ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு பியூர் வெஜ் ஹோட்டலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன இந்த ஹோட்டலில் ஸ்பெஷல் நீங்கள் கேட்பீங்க. இந்த ஹோட்டலே ஸ்பெஷல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் தான் இந்த ஹோட்டல் நான் நினைக்கிறேன். இந்த ஹோட்டலில் முழுக்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு செயற்கை ஊட்டியும் இல்லாமல் இயற்கை பொருட்களை வச்சு நம்மளுடைய பாரம்பரிய உணவை இவங்க கொடுக்குறாங்க. அதுவும் மிக குறைஞ்ச விலையில் தரமான உணவு கொடுக்குறாங்க. இந்த ஹோட்டலுடைய பேர் பார்த்திங்கன்னா உழைப்பாளி உணவகம். இது பியூர் வெஜ் ஹோட்டலுங்க. இந்த ஹோட்டலில் என்னடா சூப்பர் ஸ்டாரோடைய ஃபோட்டோ இருக்கே அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. இது இந்த ஹோட்டல் ஒரு சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகருடைய ஹோட்டலுங்க. இந்த ஹோட்டலுடைய ஓனர் நமக்கு இப்போ எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு பேர் தாங்க. அதாவது இந்த கொரோனா டைமில் நிறைய கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்து நிறைய பேரை குணமாக்கிட்டு வர சித்த மருத்துவர் டாக்டர் வீரபாபு அவருடைய ஹோட்டல் தாங்க இது. இவர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகருங்க. ஸோ அதனால் சூப்பர் ஸ்டாரோடைய பேரில் இருக்க இந்த ஹோட்டல் அப்படிங்கிறதுனால இவர் மிக குறைஞ்ச விலையில் தரமான உணவு, அதுவும் நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவைப்படுற உணவுகளை மட்டுமே இவர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இங்கே 4 வேளையுமே உங்களுக்கு உணவு ப்ரொவைட் பண்ணுறாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி, இடியாப்பம், புட்டு, கல் தோசை, அப்புறம் முடக்கத்தான் தோசை, தூதுவளை தோசை, கேழ்வரகு தோசை, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மதியானம் உங்களுக்கு சாப்பாடு மீல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. திருப்பியும் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரம்பரிய தின்பண்டங்கள் சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. வாழை இலை கொழுக்கட்டை, குழிப்பணியாரம், புட்டு, கற்பூரவல்லி பஜ்ஜி, அப்புறம் கீரை வடை, வாழைப்பூ வடை, நவதானிய சுண்டல், போலி, கருப்பட்டி பணியாரம், பால் பணியாரம், பால் கொழுக்கட்டை, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறாங்க. நைட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ் இருக்கும். இந்த எதுலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணுறதில்லன்னு சொன்னாங்க. அவங்க அதுக்கு பதிலாக உங்களுக்கு கருப்பட்டி, வெல்லம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் மட்டும்தான் அவங்க ஆட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் சூப் வகைகளும் இருக்குங்க. மூலிகை சூப்பில் எல்லா மூலிகை வகையிலுமே உங்களுக்கு சூப்பு தராங்க இங்கே. ஸோ எவ்வளோ நல்ல விஷயங்களை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே இந்த விஷயம் போய் அடையணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு வேளை சாப்பிட்றன்றது பெரிய விஷயமா இருக்கிற இந்த காலகட்டத்தில் இவ்வளோ குறைஞ்ச விலையில் இவ்வளோ தரமான ஆரோக்கியமான உணவை அவங்க கொடுக்குறாங்கன்னும் போது இது எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய ஒரு விஷயங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒரு வேளை சமாளிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க. ஒரு வேளை சாப்பாடை சமாளிக்கிறதே நமக்கு பெரிய விஷயமா இருக்குது. அப்படி இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இந்த ஹோட்டல் என்னை கேட்டால் ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த கிஃப்ட்டை கொடுத்த டாக்டர் சித்த மருத்துவர் வீரபாபு சார் அவர்களுக்கு நான் பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் இந்த டைமில். இந்த ஹோட்டல் இப்போ சாலிகிராமத்தில் இருக்குங்க. இதே பேரில் இன்னொரு பிரான்ச் பார்த்திங்கன்னா மணப்பக்கத்தில் இருக்குது. இந்த ஹோட்டலுடைய ஸ்பெஷல் இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸு சொல்லுவாங்க, நீங்கள் கேளுங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது இந்த ஹோட்டலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஹோட்டல் நம்ம போனாலுமே அதிக காசு கொடுத்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டா கூட ஒரு அடுத்த குழம்போ ரசமோ நம்ம தேவைக்கு திருப்பியும் வேணும் அப்படின்னா நம்ம கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நமக்கு எடுத்துகிட்டு வைப்பாங்க. இங்கே அப்படி கிடையாது. உங்களுக்கு அந்த குழம்போ இல்லை பொரியலோ எல்லாமே சாதம் கொண்டு உங்களோட டேபிளில் கொண்டு வச்சிடுறாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா இது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏதாவது வேணுன்றதையும் நம்ம கேட்குறதுக்குள்ளேயே அவங்களே ஒரு 2-3 தடவை கேட்டுடுறாங்க. உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா அப்படிங்கிற மாதிரியே கேட்டு அவங்க சர்வ் பண்ணுறாங்க. இந்த உழைப்பாளி உணவு டாக்டர் வீரபாபு அப்படின்னு சொல்லி கொரோனா சித்தெல்லாம் மக்களுக்காண்டி இலவசமாக நடத்திட்டு இருக்காரு. இலவசமாக நடத்தாமல் ஒரு பொது சேவை மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு. இந்த ஏரியாவில் சாலிகிராம ஏரியாவில் சினிப்படிப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்களுக்காண்டி 10 ரூபா சாப்பாடு, 16 சாப்பாடு, அதுக்காண்டி கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தால் 30 ரூபா சாப்பாடு, அளவுலாத சாப்பாடு, எவ்வளோ வேண்டாலும் சாப்பிட்டுக்கலாம். 30 ரூபாய்க்கு அளவுலாத சாப்பாடு, 30 ரூபாய்க்கு அளவுலாத சாப்பாடு. மக்கள் எவ்வளோ வேண்டாலும் 16 நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போய்க்கலாம். பார்சல் வர உண்டு, பார்சல் வேண்டாலும் அதுவும் வாங்கிக்கலாம். சரி, இது போக காலையில் டிஃபன் ஐட்டமும் உண்டு, நைட்டு டிஃபன் ஐட்டமும் உண்டு. குறைஞ்ச விலையில் வேண்டாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொடுக்குறோம். நம்ம பாரம்பரியமாக தின்பண்டம் சொல்லுவோம் பார்த்தீங்களா,
அந்த மாதிரி கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, வாழை கொழுக்கட்டை, அப்புறம் பணியாரம், அப்புறம் உளுந்தங்களி கொடுப்போம். இந்த மாதிரி எல்லாமே மலிவாக தான் கொடுக்குறாங்க சார் வந்து. இது வந்து ஒரு பொது சேவை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது இந்த உழைப்பாளி உணவகம் சொல்லிட்டு வந்து ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது. இந்த இடத்துல 3 வருஷம் ஆகுதுங்களா? முதல்ல வந்து ரிப்பன் பில்டிங்கில் ஆரம்பித்தார். அங்கேருந்து இப்போ மணப்பாக்கம் இருக்குது. அது போக இப்போ இங்கே சாலிகிராமத்தில் ஒன்று இருக்குது. இப்போ மருத்துவமனை ஒன்று, உழைப்பாளி மருத்துவமனை சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அது எங்கே சார்? அது வந்து இந்த மெயின் ரோட்லேயே அருணாச்சலம் ஸ்ட்ரீட், பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அருணாச்சலம் ஸ்ட்ரீட்டு அம்மா உணவகம் எதிரில் இருக்குது. உழைப்பாளி மருத்துவமனை. உழைப்பாளி மருத்துவமனை பேனரில் இருக்குது. சரி. மருத்துவ மக்கள்லாம் வந்து இலவசமாக? அது 10 ரூபா தான். 10 ரூபா. ஆமாம். டாக்டர் பேர்? டாக்டர் பேர் வீரபாபு. வீரபாபு. ஆமாம், வீரபாபு சித்த மருத்துவர். சரி. இது எவ்வளோ நாள் ஆச்சு சொல்லிட்டீங்களா? இந்த இது வந்து ஒரு 6 மாதமாக இருக்குது. 6 மாதம் இருக்குது. இதுக்கு முன்னாடி மணப்பாக்கத்தில் அது 1 வருஷமாக இருக்குது. ஓகே. அதுக்கு முன்னாடி ரிப்பன் பில்டிங்கில் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி 3 இயர்ஸ் ரிப்பன் பில்டிங்கில் வந்து மூலிகை உணவகம். இது வந்து திரு வீரபாபு அவர்கள் சித்த மருத்துவர் அவர் நடத்திட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடி வந்து ரிப்பன் பில்டிங்கில் மூலிகை உணவுன்னு சொல்லி நடத்திட்டு இருந்தார் அவர். அங்கே 15 ரூபாய்க்கு சாப்பிட்டு இருந்தார். ஆமாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கேயும் இதே மாதிரி அதுவும் நிறைய சேனல்ஸ்லாம் வந்திருக்கு, சன் நியூஸ்ல வந்திருக்கு. அங்கே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வயிறார சாப்பிட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வயிறார நிறைய சாப்பிட்டு போய் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே அவர் ஆரம்பிச்சிருக்காரு. இங்கே வந்து சாப்பாடு, அளவு சாப்பாடு 10 ரூபா, அளவில்லா சாப்பாடு 30 ரூபா. 30 ரூபா சாப்பாடுனா யாரும் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். நிறைய மக்கள் இங்கே இருக்கிற ஏழை மக்கள் இங்கே வந்து சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. நிறைய இவங்க ஸ்நாக்ஸும் போயிட்டு இருக்கு. காலையில் கொழுக்கட்டை போடுறோம், உளுந்தங்களி போடுறோம், போடுறோம். அப்புறம் பிடி கொழுக்கட்டை போடுறோம், மூலிகட்டி, பிடி கொழுக்கட்டை, மூலிகட்டி எல்லாமே வந்து உடலுக்கு ஆரோக்கியமான உணவு தான் இருக்கும். இதை வந்து வியாபார நோக்கத்துக்காக பண்ணாமல் மக்களுக்கு தரமான உணவு கிடைக்கணும், மலிவான விலையில் கிடைக்கணுன்றதாக ஒரு சேவை நோக்கத்தோட திரு வீரபாபு அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க சார். அவர் தான் எங்கள் முதலாளி, அவர் தான் சித்த மருத்துவர். அவர் கொரோனா ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அவர் தான் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பண்ணியிருக்காரு. சரிங்க சார். சார் டைமிங் சொல்லிவிடுங்க சார். காலையில் என்ன இது டைம்? வந்து காத்தால 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். காத்தால 8 மணிலேருந்து ஈவினிங் 8 மணி வரைக்கும். காத்தால 8 மணிக்கு டிஃபன் ஆரம்பிச்சிடும். மத்தியானம் 12 மணிக்கு லஞ்ச் ஆரம்பிச்சிடும். 12 மணிலேருந்து 3 வரைக்கும் லஞ்ச் ஓடும். அதுக்கப்புறம் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் 7 மணிக்கு டிஃபன். க்ளோசிங் நைட்டு 10. எந்த நாளும் லீவ்லாம் கிடையாது. சண்டேல இருக்காது. சண்டேல நல்லா வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடுமுறை. நம்ம ஞாயிறு மட்டும் சரி. வந்தால் நல்லா கவனிக்கணும். வீட்டில் இந்த கம்ப்ளைண்ட் வராமல் நம்ம பார்த்துக்கிறோம். அதில் வந்து பண்ணால் அதுவும் இல்லைன்னா கூட்டு, சாம்பார், ரசம் சொல்லி அவங்க கேட்க வேண்டியதில்லை. நாங்கள் வந்து பரிமாறிக்கிறோம். அம்மா மாதிரி திருப்பி திருப்பி ஏதாவது கொடுப்பீங்க. ஆமாம், அளவுலாம் சாப்பிடுவோம். எவ்வளோன்னா நான் கொண்டு அவங்களே எடுத்து போட்டு சாப்பிடுவோம். அவங்க பரிமாறுவோம். அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவங்க எடுத்து வச்சுருவீங்க, அவங்க சாப்பிட்டுப்பாங்க. ஆமாம். இது எவ்வளோ நாளாக இருக்குங்க? இது எவ்வளோ நாளாக இருக்குது இல்லையா? இங்கே வந்து ஒரு 6-7 மாதம் எல்லாம் மூலிகை பொருள் கலந்தது. உடம்புக்கு நல்லது. சரி கிளி எதுவுமே இருக்காது. நீங்கள் நிறைய கிராமிய உணவும் தருவீங்கல்ல, கம்பு, சோளம், கேழ்வரகு, இது எல்லா டைமும் கிடைக்குமா இல்லை சாயந்தரம் மட்டும்தான் கிடைக்குமா? சாயந்தரம் மட்டும் சாயந்தரம் மட்டும் கிடைக்கும். இப்போ வந்து காலையில் வந்து இட்லி, தோசை, பொரி, குத்தாப்பம், கல் தோசை, அப்புறம் மூலிகைக்கு வந்து அந்த 3 மூலிகை அந்த 3 மூலிகையை நாங்கள் கொடுப்போம். காலையில் இட்லி குடிச்சிட்டு மத்தியானம் சாப்பாடு கூட்டு, பொரியல், ரசம், சாம்பார், வேலைக்குழம்பு, சாதம், ஊறுகாய், மோரை தவிர இது எல்லாமே திருப்பி திருப்பி கேட்டாலும் கொடுப்பீங்க. அதை நாங்கள் வச்சுடுவோம். அவங்க வந்து கொஞ்சம் சாப்பிடுவோம். சரி, ஓகே. சாப்பாடு விலை வந்து 10 ரூபா. சாப்பாடு விலை வந்து 10 ரூபா இருக்குது. அளவில்லா சாப்பாடு வந்து 30 ரூபா இருக்குது. பார்சல் பார்சல் வந்து 50 ரூபா இருக்குது. அது சொல்லிட்டாங்க. சொல்லி சாயந்தரம் ஈவினிங்கில் ஈவினிங் வந்து கொழுக்கட்டை, புட்டு எல்லாமே, சுண்டல், புட்டு எல்லாமே எல்லாமே ஆரோக்கியமான உணவு மட்டும். ஆரோக்கியமான கொள்ளு எல்லாமே. நைட்டு வந்து பூரி, சப்பாத்தி என்ன வேணுமோ அது ஒன்றும் எதுவுமே கிடையாது. வந்து பசியாக சாப்பிட்டு போகலாம்.
இங்கே சாப்பிட்ற சில பேர்கிட்டயும் நம்ம கேட்டிருந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதையும் நம்ம பார்ப்போம். ஜி 10 ரூபா சாப்பாடு எப்படிங்க இருக்குது? நல்லா இருக்குங்களா? எல்லாமே சூப்பராக இருக்குது. அதே நான் ஒன் டைம் சாப்பிட்டுருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றீங்க. ஓகே ஓகே. 10 ரூபா சாப்பாடு நல்லா இருக்குது. ஒரு டீ குடிக்கிற அளவுக்கு பெஸ்ட்டு. நாமளும் 10 ரூபாய்க்கு யாருக்கு பெஸ்ட்டு டீ தான் குடிக்க முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு போடுறாங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் இருக்குது, ரசம் இருக்குது, வத்த குழம்பு இருக்குது, ப்ளஸ் பொரியல் வைக்கிறாங்க. லேடிஸ் வெரி கிரேட். இப்போது மிடில் கிளாஸில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் நினைக்கிறேன் தெரிஞ்சு. சரி. லைஃப்பில் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே பெஸ்ட். ஓகே ஓகே. நீங்கள் சொல்லுங்கள் சார். சாப்பாடு உண்மையாக நல்லாயிருக்கு. டீயோட விலை பார்த்தீங்கன்னா 15 ரூபா 12 ரூபான்னு. எது புரியல? டீயோட விலை வந்து 15 ரூபா 12 ரூபான்னு. ஆமாம். அப்படி இருக்கும்போது ஒரு சாப்பாடு 10 ரூபா கொடுத்து வாங்குறது ரொம்ப திருப்தியாக இருக்குது சாப்பிட. ஓகே சரி. சரிங்க, எவ்வளோ நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நான் ரெகுலராக இப்போ ஒரு 1 மந்த் தான் சாப்பிட்டுருக்கேன். ஓகே. ரொம்ப முடியாது. ரொம்ப நல்லா சாப்பாடாக ரொம்ப சுலபமாக இருக்குது. வேணும்னால சாப்பிட அன்லிமிட்டட் சாப்பாடு. அன்லிமிட்டட் 10 ரூபா சாப்பாடாக இருக்குது. பட் அன்லிமிட்டட் சாப்பிட்டா ஃபுல்லாக இருக்கும். நல்லா சாப்பிட்றது ஃபுல்லாக இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே. எவ்வளோ நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. ஓகே. நல்ல ஒரு உபசரி சூப்பரான அம்மா வீட்டில் சாப்பிட்றது ஃபீல் வச்சுக்கல. ஏன்னா நிறைய அம்மா தான் நிறைய பேர் இருக்காங்க. பெண்கள் தான் வேலை பார்க்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஈவினிங் இது நல்லா இருக்கும். கொழுக்கட்டை நாட்டு சொல்லுவாங்கள்ல கிராமிய உணவு. ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. நல்லா இருக்குது. ஆனால் கம்மி விலையில் சாப்பாடு கிடைக்குது. எங்களை மாதிரி வெளியூர்லேருந்து வந்து இங்கே தங்குறவங்க ஒரு நல்ல குவாலிட்டியான இது. அதனால் நல்லா சாப்பாடும் நல்லா இருக்குது. ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்குது. ப்ரைஸும் ரீசனபிளாக. ஓகே. சாப்பாடு நல்லா இருக்குது. இந்த சினிமாவில் சுற்றுவங்க அசிஸ்டன்ட் டைரக்டருங்க ஆர்டிஸ்ட்டுங்க இவங்களுக்குலாம் வந்து இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. சரி. அம்மா உணவு தான் ஃபஸ்ட்டு நல்லா பெஸ்ட்டாக இருந்தது. ஓகே. அதோட இது இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா SSR பங்கஜம் ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட், சாலிகிராமம், சென்னை 93ல் இருக்குது. இந்த அட்ரஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஷேர் பண்ணுறது மூலயமா நிறைய பேருக்கு இந்த ஹோட்டல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் இது போய் சேரும் இல்லையா, தெரியாதவங்களுக்கும் இது போய் சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும் உங்களுக்கு. லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.